இந்த மாட்டு ரவி, ஏட்டு ஏகாம்பரம், தீப்பொறி திருமுகம், கூத்தாடி கோபி, இந்த மாதிரி அண்ணன் சீமானுக்கு முன்னாடியும் ஒரு அடமொழியை சொருகி இருப்பாங்க, அடைச்சிக்கிட்டு நிற்கும். செந்தமிழன் சீமான், அந்த செந்தமிழன், அந்த அடமொழி அண்ணனை ரொம்ப சங்கடப்படுத்துது போல. எத்தனை நாளைக்கு தாண்ட நான் இன்னமும் இந்த அடமொழிக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது, எனக்கு இதுலேருந்து ஒரு விமோசனமே கிடையாதா, எவ்வளவு நாள் நான் இதை தாங்குறது? அதாவது ஒரிஜினல் அடமொழியை வச்சு நான் என்னைக்கு ஊருக்குள்ளே தெரிய போகிறேன், அண்ணனுக்கு அந்த கவலை வந்துருச்சு போல். ஒரிஜினல் அடமொழி என்னன்னு தானே கேட்குறிய, வேறு எதுவும் இல்லை, கோமிய விசுவாசி சீமான். சார் உண்மையிலே சார் இந்த அடமொழிக்காக அண்ணன் எவ்வளவு நாள் உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டிருக்காருன்னு அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த குஞ்சித பாதன்ற பேரை மாற்றி அந்த தினேஷ் ரமேஷ்னு வைப்பான் இல்லை, அந்த மாதிரி தான் இப்போ அண்ணன் வச்சுருக்காரு. குஞ்சித பாதம்னு என்னை எப்போ குழு குழுன்னு என் காது கேட்க நீங்கள் கூப்பிட போகிறீங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. கோமிய விசுவாசி சீமான். இப்போ பெரியாரை பேசினவுடனே அண்ணன் மட்டும் பெரியாரை பேசிட்டு மற்றவங்க அத்தனை பேர் அமைதியாக இருந்திருந்தாங்கன்னு வைங்கல, ஆளாக எவனுக்குமே எந்த சந்தேகமே வந்திருக்காரு. ஆனால் இந்த நாய் போட்டியெல்லாம் நடக்கும், நாய்கள் போட்டி நடக்கும். அதில் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்தோன்னே அந்த நாயை பாசத்தோடு வாரி அணைச்சி ஓனர் தலையையும் தாடையும் அப்படியே தடவி கொடுப்பாங்க, கட்டி அணைச்சிக்குவாங்க. அந்த மாதிரி பெரியாரை பற்றி பேசினோம் உடனேயே ஓடி வந்து அத்தனை தலைவர்களும் அண்ணன் தலையை சொரிஞ்சு விட்டாங்களையே பார்க்கணும். அப்படித்தான் இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ரைட்டு இவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பாசம் இருக்கு இல்லையா, அடிமையாக இருந்தாலும் அப்படி இருக்கணுமப்பா. ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் வெளியில் தெரியாத ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அண்ணனுக்கு அந்த தைரியம் வந்துருச்சு, தாயத்தை கட்டிட்டாங்க. இனிமேல் வெளிப்படையாகவே சொன்னாப்புலையே சங்கினா நண்பன்டான்ட்டு, நண்பேண்டான்னு ஓடி வந்து அத்தனை பேரும் கட்டி பிடிச்சிருக்காங்க. கட்டி பிடிச்சதில் அண்ணனோட அந்த தமிழ் வேட்டியை வந்து உள்ளே இருக்கிற சங்கி வேட்டி தெரிஞ்சு வேற எதுவும் இல்லை, பார்த்துருவோமா? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருப்பாட்லா கூத்தாடி கோப்பி. ராமராஜன் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், கவுண்டமணி அண்ணன் கூட. கவுண்டமணி அண்ணன் கூட சொல்லுவார், உங்கள் சொந்தக்காரங்க இளவெல்லாம் தாங்க முடியாமல் தானே காட்டுக்குள்ளே வீட்டை கட்டி வச்சுருக்கேன், எப்படா இங்கேயும் வழியை கண்டுபிடிச்சி வந்தியே அப்படின்ற மாதிரி. அப்போ சாப்பிட்றப்ப அந்த வேட்டி அப்படி லூஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிடுவாப்புல. ராமராஜன் சாப்பிடுவார், என்னடா பண்ணுறா வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி சீமான் அண்ணனும் அவங்க போடுறது திங்கிறதுக்காக இதனால் வரையும் டைட்டாக கட்டியிருந்த அந்த தமிழ் வேட்டியை லைட்டாக லூஸ் பண்ணாப்புல அவுந்துருச்சு. வேட்டி அவுந்து கீழே விழுந்துச்சு. மறுபடியும் அதை எடுத்து இனிமேல் கட்ட முடியாது, ஏன்னா நாம் ஒரிஜினலாக உள்ளுக்குள்ளே யாருன்றது தான் இப்போ ஊரே பார்த்துருச்சு. இனிமேல் அதை எடுத்து கட்ட முடியாதுன்றதுல முழுசாக அப்படியே அவங்களோடையே அதே இதோட ஒரிஜினல் இதோட ஐக்கியமாயிட்டு உட்காந்துட்டு. பெரியாரை பற்றி சீமான் அண்ணன் பேசுனது, அவர் ஒரு நாள் தான் பேசினார். ஆனால் அதை பேசுறதுக்கு அவருக்கு 15 வருஷம் டைம் எடுத்துருக்கு. நீங்கள் ஏன்டா இப்படி 15 நாளாக கத்திட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். 15 வருஷமாக உள்ளுக்குள்ளே இவ்வளோ வச்சுட்டு தானே பேசிகிட்டு இருந்தார். அப்போ இத்தனை வருஷமாக நீ ஊருக்குள்ளே சொல்லி ஏமாற்றி பொறுக்கி தின்னதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். வெளியில் உள்ளவங்க அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே கேட்குறாங்க, கூட இருக்கிறவங்களே கேட்குறாங்கல்ல. அண்ணாமலை அண்ணனை தவிர மற்ற அண்ணாமலை அண்ணனை இந்த நேரத்தில் இதை பேச வேண்டாம், இருந்தாலும் நான் ஆதாரம் தரேன்னாப்புல. சீமான் அண்ணனை அவர் வந்து ஆதரிக்கலை. சரி பேசி தொலைஞ்சிட்ட என்ன பண்ணுறது, உன்னையும் காப்பாற்றுறேன் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. அவரை காப்பாற்றுறதுக்கே ஆள் வேணுங்க. ஆனால் அவரை தாண்டி மற்ற அத்தனை பேரும், அண்ணன் ஹெச் ராஜாவாக இருக்கட்டும், தமிழிசை அக்காவாக இருக்கட்டும், இன்னும் அந்த ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற எவ்வளவோ பேராக இருக்கட்டும், குருமூர்த்தி அண்ணே, நம்ம துக்ளக்கு குருமூர்த்தி, அவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஓடி வந்து சீமானுக்கு பாராட்டு விழாவே எடுக்கிறாங்க. அந்த கோமிய விசுவாசிக்கு இப்போ தான் அந்த வாசம் வீசு, பக்கத்தில் போனாலே கண்டுபிடிச்சிடலாம் போல் அந்த அளவுக்கு இருக்குது. இவங்க தமிழிசை அக்கா சொன்னாங்க, அதாவது எங்களுடைய தீம் பார்ட்னர், திருட்டு கூட்டத்துடைய தீம் பார்ட்னர் வந்து சீமான். நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் பெருமைப்படுத்தியெல்லாம் நீங்கள் சொல்ல, அதான் தெரிஞ்சு போச்சு இல்லை. ஆட நாங்கள் வளர்த்தது தாங்க,
இன்னைக்கு நேரடியாக எங்கள் பக்கத்தில் நின்று குறைக்க ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை நாள் கொஞ்சம் தள்ளி நின்று குறைச்சது, இப்போ எங்கள் காலு கீழே வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கு. சொல்ல வேண்டியது தானே. யார் இப்போ என்ன கேட்க இப்போ யார் ஏதாவது மறுக்க போகிறாங்களா, இல்லை யாரும் இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா? தீம் பார்ட்னர் பாஜகவனுடைய குரலாக நாம் தமிழர் ஒலிக்கிறது. இது அண்ணனே பெருமையாக இப்போ பேசிக்கிறார். அதாவது சங்கி அப்படின்னா இத்தனை நாளாக நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த சங்கி அப்படி, அதாவது இவங்களெல்லாம் ஊரை விட்டு அடித்து தோறணும், இவனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம் சொன்னியா இல்லையா? இன்னைக்கு சங்கி என் நண்பன், சங்கினா உயிர் தோழன், நாங்கள் 2 பேரும் சம்பந்தி சங்கி, கிட்டத்தட்ட அப்படித்தான். இதை வந்து அக்கா தமிழிசை அக்காவே வந்து சொல்லிட்டா. இந்த பக்கம் ஐயா ஹெச் ராஜா சொன்னதில் இன்றைக்கி தான் வந்து சீமானுக்கு தைரியமே வந்திருக்கு. ஹெச் ராஜா அண்ணன் உருவத்தில் நான் துக்ளக்கு இவரை குருமூர்த்தியை பார்க்குறேன். தைரியமே ஆம்புலன்றதை நிரூபிச்சிட்டேன் அவரை பற்றி பேசுகிறதுக்கு. பரவாயில்ல, இத்தனை நாள் இனிமேல் தான் வந்து சீமானோட ஒரிஜினலையே பார்க்க போகிறீங்க நீங்கள். நாங்கள் தான் பார்த்துட்டோமே ஏற்கனவே. இதுக்கு மேலே என்னத்தை நீங்கள் இதுக்கு மேலே உள்ள எண்ணெயை ஒழிச்சு வச்சுருக்கீங்க, இதுக்கு மேலே இன்னும் நிறையா இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுனது இருக்குது. அது அத்தனை பேர் இதில் அல்டிமேட்டாக குருமூர்த்தி. தமிழ்நாட்டுக்கு இனி நல்ல காலம். அரசியல், தமிழக அரசியலை நேரடியாக எதிர்க்கிறதுக்கு, பெரியாரை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தர் வந்துடு. இப்படி ஒட்டு மொத்தமாக ஒன்று கூடி குளிப்பாட்டுறாங்க சீமானண்ணனை. உண்மையிலேயே இந்த மருமக புள்ள வீட்டுக்கு போணுச்சுன்னா, மாமியார் வீட்டுக்கு போணுச்சுன்னா ஒரு கவனிப்பாங்க இல்லையா, மாப்பிள்ளை உட்காருங்க சாப்பிட்டீங்களா, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு சீமானுக்கு இவங்க இன்னும் கால் அமுக்கி விடலை. அது வெளியிலேருந்து பார்க்குறப்ப, உள்ளே போனோம்னா சீமானண்ணே எல்லாரையும் 2 கையிலையும் கால் அமுக்கி விட்டுட்டு பண்ணுச்சு. அது வேற. வெளியிலேருந்து பேசுகிறப்ப தான்ப்பா அந்த வீராப்பு, உள்ளுக்குள்ளே இருக்கிறப்ப அந்த வீராப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. வெளியிலேருந்து பேசுகிறப்ப மட்டும்தான். இவங்க அத்தனை பேரும் இப்போ ஒட்டுமொத்த இது நாள் வரைக்கும் இவங்க யாரும் இந்த கருத்தோட எங்கேயாச்சும் சீமானண்ணன் கருத்தோட ஒத்து போகிறத எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? எங்கேயாச்சும். ஆனால் சீமானண்ணன் கருத்தும் பாஜக கருத்தும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது மேலாப்பில் அப்படியே பேசுகிறப்ப வேணால் அவங்கள இந்த பாசக மேலே ஒன்றியம் அது எதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ஆனால் அந்த கருத்துக்களை பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துலேருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணது தான், வேறு எதுவும் கிடையாது. அங்கேருந்து இங்கே வாங்கி இங்கே வாந்தி எடுக்கிறது. அவங்க தின்னு கக்கி போட்டதை நம்ம திங்கிறதுன்றது ஆக்சுவலி அந்த பொழப்பு தான் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்றாங்க. இது நாள் வரைக்கும் வெளியில் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் உள்ளே உட்காந்து நான் ஆதாரம் தரேன், நான் ஏன்ட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா வெளியில் வாங்கலைப்பா, எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. அதான் ஆதாரம் தரேன்னு நீங்கள் மாட்டுக்கு அப்படியே ஆட்டிகிட்டு போயிடுறிய. எல்லாரும் நல்லா வாயை திறந்து சொல்கிறாங்க, ஆனால் யாருமே தர மாட்டேன்றாங்க. இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக சீமானன்னா முழுக்க பேக்கப் பண்ணுறதுன்றது அவங்க தான். அண்ணன் இத்தனை நாளாக முண்டி அடித்து பார்த்தாப்புல, முகமூடியை போட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இன்றைக்கி அவரே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி முகத்திரையை கிழிச்சு, அவருக்கு உண்டான முகத்திரை, அவருக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டது. நீ இவர் யாருன்னு ஊர் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரியாரை தூக்கி போட்டு மிதிக்கலாம்னு அவர் நினச்சார். இப்போ பெரியார் தூக்கி போட்டு அத்தனை பேரையும் சேர்த்து இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஏற்கனவே இருக்கிற கூட்டத்தோட நீனும் ஒரு அளவில் தானே. உன்னைய பற்றி உன் கூட இருக்கிறவங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்லா தெரியும் உன் கூட இருக்கிறவங்களுக்கு நீ யார் அப்படின்றது தெளிவாக புரிய வச்சிருக்கு. ஓடி வந்து அப்படியே அணைச்சிக்கிறாங்கல்ல, காதலனை பார்த்த காதலி புள்ள கட்டி பிடிச்சிக்கிறாங்க சார். பெரிய மனசு இல்லாமல் இருக்கிறாங்க, அவ்வளவு சந்தோஷம் அவங்க முகத்தில். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அவங்களோட போர்வையில் இது வரைக்கும் உள்ளுக்குள்ளே உட்காந்து அதான் அவங்களோட பிராண்ட்லேயே அடித்தா அப்படின்னா அது பெருசாக எடுப்படாது. ஏன்னா இவங்க அப்படித்தான்றது தெரிஞ்சு பேர் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இந்த பிராண்டை எப்படி அவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா, லோக்கல் பிராண்ட், லோக்கலில் இருக்கிறவன அந்த ஃபேஸை வச்சு அங்கேருந்து ரைஸ் ஆனவ, அங்கேயே இருந்தவ, அவனை நம்ம இந்த மாதிரி பேச வச்சா அப்படின்னா அவன் பேசுகிறதுக்கு நம்ம பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது அவங்களோட கணக்கு. அந்த கணக்கு ஆக்சுவலி இங்கே இத்தனை நாள் ஒர்க் அவுட் ஆனது. ஆனால் இன்னைக்கு அந்த கணக்கு ஒட்டு மொத்தமாக போச்சு, குட்டு வழிபட்டு போச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. என்ன இது வரைக்கும் அவங்க பண்ணாங்க,
இது வரைக்கும் இதை பின்னாடி இருந்து ஆட்டினது யாரு, பிஸ்கட் போட்டது யாரு, இதை போயிட்டு குறைக்க சொன்னது யாரு அப்படின்றது அத்தனையும் இப்போ வெளில வந்துருச்சு. இதனால் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், ஒரு வேளை இந்த மனுஷன் அவங்களுக்காகத்தான் இந்த வேலையை மானங்கட்டு பார்க்குறாப்புலையான்ற நினப்பு எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அத்தனை பேருக்கும் டவுட்டெல்லாம் வேண்டாம், கன்ஃபார்மாக இது அதுதான். அவங்களுக்காகத்தான் இத்தனை நாள் இங்களுக்குள்ளே உட்காந்து அவங்க போடுறத தின்னுக்கிட்டு நமக்கு எதிரான வேலையை இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க? நேரடியாக எங்கேயாச்சும் யாரையாச்சும் இவங்க இது வரைக்கும் எதிர்த்துருப்பாங்களா? இல்லை, தம்பிகள் தங்களை தாங்க, அதாவது பேசுகிறதுனால உங்களுக்கு கோபம் வரலாம், பேசுகிறதுனால இங்கே பாரு எதுக்கும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க பாருன்னு எதையாச்சும் நீங்கள் பேசலாம். ஆனால் உங்களை நீங்களே ஒரு வாட்டி கேட்டுங்க, அதாவது ஒரு ஆளுங்கட்சியை எதிர்க்க வேண்டியது தான், அதுதான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அழகு உள்ளது. அதே நேரத்தில் பொது எதிரி எவன்னு தெரியணுமா இல்லையா? ஆனால் அந்த பொது எதிரி கூட சேர்த்து தான் போர்வைக்குள்ள இது உள்ளே போயிட்டு நம்ம கூட உட்காந்து போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கின்றது நமக்கு இப்போ தான் தெரியும். அவங்க கூட சேர்ந்துட்டு நம்மளை ஆப்போசிட்டில், அதாவது குழியில் விழுக போகிறவனை இழுத்து பிடிக்கிறது வேற, குழியில் விழுக போகிறவனை பிடிச்சி தள்ளி விடுறதுன்றது வேற. இந்த ரெண்டில் எந்த வேலையை இது வரைக்கும் சீமான் பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல அப்படின்றத நல்ல இதன் மூலியமாக நல்ல இப்போ இதுலேருந்து எப்படி இப்போ ஈரோட்டில் இடைத்தேர்தல் வேறு, எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு உண்மையில் அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஈரோடு இடைத்தேர்தலில் எப்படி அண்ணன் போவார், அங்கே நிற்க வச்சு எப்படி அவனுக்கு எதை சொல்லி இப்போ பிரச்சாரம் பண்ணுவார்? பரவாயில்ல, இருந்தாலும் அந்த ஒரே மன தைரியம் எந்த இதில் நிற்கிறாப்புல, இந்த அவங்க நான் வரலப்பா, நீ எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு கைவார இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நாங்கள் நிற்கலை, வா பார்த்துக்குவோம் அப்படியும் கூட இருக்கலாம். இவங்க கூட இப்போ நீ செஞ்ச வேலைக்கு சேர்ந்தோம்னா எங்களையும் செருப்பாக அடிப்பாங்க, அதனால் நீனே தனியாக ஃபேஸ் பண்ணிக்க அப்படியும் கூட போய் நிற்கலாம். ரெண்டில் எது வேணால் நடக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அந்த வேட்டிக்குள்ளே மறைச்சி வச்சுருந்ததையெல்லாம் அந்த டிங்கி டிங்கின்னு சத்தம் சின்னதாக சத்தம் வந்துட்டு இருந்தது. இப்போ பாட்டில் தெரிச்சு போச்சு, வேட்டி விரிஞ்சு போச்சு. உள்ளுக்குள்ளே பார்த்தா சீவானே சக்கச்சவேன்னு நல்லா உட்காந்துருக்காப்புல. நல்லா இருங்கண்ணே, தப்பு இல்லை. இனிமேல் நீங்கள் ஓப்பனாகவே எல்லாத்தையும் பேசலாம். இனிமேல் நீங்கள் ஒளிஞ்சு மறைஞ்சு இந்த கள்ளக்காதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாகவே முக்காடு இல்லாமல் நேரடியாக நெஞ்சை நிமித்தி நீங்கள் அவங்க கால் அமைக்க விடலாம். ஓகே, யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. நன்றி.